ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்புறம் கமெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நான் விசுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இருக்குது. இதே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இப்போ ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் நம்ம JavaScript எழுதுவோம். இப்போ ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கோம் தெரியுமா? இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது JavaScript கிட்ட சொல்லிடுறோம், கன்சோலில் வந்து எனக்கு பாடின்னு பிரிண்ட் பண்ணு, அப்புறம் இந்த டாம் அதாவது இந்த டிவ்வை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு, document.getElementByIdன்னு வச்சு நம்ம இந்த டிவ்வை எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இது ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டியாக முடிஞ்சிருச்சுல. இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. JavaScriptல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் மல்டிபிளாக போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து செமிகோலனை டெர்மினேட் பண்ணியிருக்கணும்னா அப்படி அவசியம் இல்லைங்க. நம்ம செமிகோலனான டெர்மினேட் பண்ணலைனாலும் JavaScriptக்கு தெரியும் இது வந்து கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அப்படின்னு. நம்ம எதுக்கு செமிகோலன் போடுறோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காண்டி. இப்போ வந்து நம்பர் ஆஃப் கோடு போயிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லையா? அப்போ இந்த செமிகோலனை பார்த்து ஓகே இங்கே வந்து டெர்மினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன ஆகும்னா, இப்போ நான் இந்த கன்சோல் எடுத்து மேலே இங்கே போடுறேன், எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே செமிகோலன் போட்டிருக்கனால இதுவே வந்து பிரிச்சுக்கிறோம். இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு. இப்போ கீழே ரெண்டு ஹலோவுக்கு வந்து ரெண்டு கன்சோலுக்கு வந்து செமிகோலன் இல்லையா? இப்போ இது ரெண்டையும் நான் ஒரே லைனில் போடுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எரர் அடிக்கும். என்ன காட்டுது? எக்ஸ்பெக்டட் அப்படின்னு காட்டுது. ஏன்னா இதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு தொடர்ச்சி இல்லை. அப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து செமிகோலனால் செப்பரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல எரர் காட்டிடுது. இப்போ நான் செமிகோலன் போட்டேன்னா நமக்கு எரர் போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட், செமிகோலனுங்கிறது முக்கியம் இல்லை, பட் வந்து ஒரு நல்ல கோடிங் எழுதணும்னா செமிகோலன் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஒரே லைனில் நம்ம எழுதுகிறோம்னா செமிகோலனால் செப்பரேட் பண்ணி காட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கமெண்ட்டுக்கு போவோம். இப்போ நான் வந்து console.logன்னு போட்டிருக்கேன், அதனால் நமக்கு தெரியுது. இப்போ நான் சப்போஸ் வந்து நம்ம ஏதாவது புரியாத ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி போடுறோம், அது வந்து ஒரு 100 லைன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். இப்போ நான் என்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அடிஷன் பண்ணுறதுக்கு, இந்த ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண போதுங்கிறத வந்து நான் வந்து ஒரு கமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன்னா என்னை தவிர மித்தவங்க இந்த கோடை எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே இந்த லைன் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியை தான் ரன் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து இத்தனை போட்டிருக்கேன்ல console.log, சப்போஸ் வந்து எனக்கு இந்த லைன் வந்து இப்போதைக்கு எனக்கு தேவைப்படலை, பட் ஃப்யூச்சரில் எனக்கு தேவைப்படலாம் அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணி வச்சுருவேன். பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த கமெண்ட் பண்ண லைன் எதுவுமே வந்து எனக்கு குரோமில் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், கன்சோல் பார்ப்போம். எனக்கு 3 தடவை தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இது 3 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஆட், இந்த மல்டிப்ளை, இந்த கன்சோல் எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு யூஸருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்கு கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை, ஒரு கோடை வந்து நான் இப்போதைக்கு டெம்பரவரியாக கமெண்ட் பண்ணிக்கிறேன், பட் வந்து நான் பெர்மனண்ட்டாக தூக்கலை, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த கோடு எனக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டாஷ் போட்டு ஸ்டார் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, எல்லா லைனுமே நமக்கு கமெண்ட் ஆயிடுச்சு. எண்டிங்கில் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா இது வந்து மல்டிபிள் லைன் கமெண்ட். ஓகேவா? நம்ம ஒன்று ஒன்றா ஈச்சாக கமெண்ட் பண்ணாமல் மொத்தமாக ஒரு ஃபங்க்ஷனே அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்யூச்சர் யூஸுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், கமெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல்.